Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் டெய்லி மணி earn பண்ணக்கூடிய ஃப்ரீயாவே மணி earn பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஒரு சிலர் எதிர்மாறான கருத்து அந்த வீடியோவுக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படியான வீடியோ வராது. ஸோ என்ன வீடியோன்னு ஐ பட்டனில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் மணி earn பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், கோகுல் டெக் ஹெக் ஆகி ஒரு சில வீடியோக்கள் போயிருந்தது. சில வீடியோக்களை திரும்ப என்னால் எடுக்க முடியாமல் போயிட்டு, ஸோ அப்படியான ஒரு வீடியோவை இது இருக்குது. பட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 இருந்து 1000 அளவுக்கு பேமெண்ட் எடுக்கலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டாஸ்க்கை முடிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பேமெண்ட் தருவாங்க. சிம்பிளாகவே நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். ஜிமெயில் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்ய தேவையில்லை. டோட்டலாக இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறது ஃப்ரீ தான். அதே மாதிரி நீங்கள் உங்களோட சைட்டை ப்ரமோட் பண்ணலாம். வெப்சைட், யூடியூப் சேனல் அதில் எல்லாம் ப்ரமோட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க். ஜிமெயிலை க்ரியேட் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ணுற ஒரு டாஸ்க்கை இதில் ஃபினிஷ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு முதல் தெரிஞ்சிருக்கும், பிகோ ஒர்க்கர்ஸ்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருந்தது. பட் அந்த வெப்சைட் டொமைனை சேஞ்ச் பண்ணி இப்போ ஸ்ப்ரவுட் கிக்ஸ்ன்னு சொல்லி புதுசாக டொமைனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ப்ரவுட் கிக்ஸை பற்றின முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன மாதிரின்றதை வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த பிகோ ஒர்க்கர்ஸில் போயிட்டு என்ன மாதிரி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அதோட க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி இதில் போயிட்டு ஒர்க் பண்ணுற விஷயம் எல்லாம் சொல்லி அதில் ஒரு டாஸ்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ இந்த பிகோ ஒர்க்கர்ஸ் ஆப்போட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் ஆகுங்க. அதுக்கு முதல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு சொன்னால் பிகோ ஒர்க்கர்ஸ் அவங்களோட டொமைனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ முதல் இந்த வெப்சைட்டோட நேம் picoworkers.com சொல்லி தான் இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக நேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிகோ ஒர்க்கர்ஸ் டு ஸ்ப்ரவுட் கிக்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ கரண்ட்லி அவங்களோட நேம் ஸ்ப்ரவுட் கிக்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இனி நீங்கள் இதில் தான் யூஸ் பண்ண வேணும். நார்மலாக பிகோ ஒர்க்கர்ஸில் ஒர்க் பண்ணவங்க தொடர்ச்சியாக அந்த பிகோ ஒர்க்கர்ஸ்லேயே ஒர்க் பண்ணலாம். அது உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. டொமைனை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட டேட்டாஸ் உங்களோட அக்கௌண்ட்டில் தான் இருக்க போது, ஸோ எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவங்க அதிலேயே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஸ்ப்ரவுட் கிக்ஸில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், கீழே கெட் ஸ்டார்டட்னு சொல்லியிருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சைன்அப் பண்ண வேணும். சிம்பிளான சைன்அப் மெத்தட் தான். ஒன்று உங்களோட ரியல் நேம், அடுத்தது உங்களோட ஜிமெயில் ஐடி, அதுக்கடுத்தது பாஸ்வேர்ட், அதுக்கடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், கொடுத்த பாஸ்வேர்டை திரும்ப கொடுக்க வேணும். அதுக்கடுத்தது உங்களோட ஒரு நேமை கொடுங்க, நிக் நேம், உங்களோட நேம் கொடுங்க. அதுக்கடுத்தது உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் யுவர் ப்ரொஃபைல் டைப்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் ஒர்க்கராக இல்லைன்னு சொன்னால் எம்ப்ளாயரான்னு சொல்லி இதில் திக் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள், கீழே 2 செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் திக் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் சைன்அப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் லொகின் பண்ண வேணும். சைன்இன் பண்ண முதல் நீங்கள் ஜிமெயிலை ஒரு தடவை செக் பண்ணுங்கள். என்ன சொன்னால் கன்ஃபர்மேஷன் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லிங்க் மூலமாக போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, இப்போ பாருங்கள், நான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லொகின் பண்ணுறேன். ஓகே, என்னோடய அக்கௌண்ட் லொகின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் டோட்டலாக நான் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிறேன் அமௌண்ட் $1.2 ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மெயினாக நான் ஒரு சில விஷயங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்ட் 2 வீடியோன்னு சொல்லி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணுங்க. என்ன சொன்னால் இந்த ஆப்பை லொகின் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற பேசிக்கான சில ஸ்டெப்பை அதில் வீடியோவாக சொல்லியிருக்கிறேன்.
ஸோ அதை வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு $500 அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் 529 ரிசல்ட் இருக்குது. அதாவது 529 டாஸ்க் வந்து இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து சின்ன சின்ன ஏர்னிங் வந்து தருவாங்க. அதே நேரம் நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது தார அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சிலருக்கு வந்து $0.2, சிலருக்கு வந்து $0.05 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாஸ்கோட வேல்யூவை பொறுத்து அந்த ஏர்னிங் அமௌண்ட் வந்து வேறுபடும். ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஜிமெயில் மூலமாகவே நீங்கள் ஜிமெயில் க்ரியேட் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த வெப்சைட்டில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற டாஸ்க் வந்து ஜிமெயில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து அதுக்கான வீடியோவும் வந்து திரும்ப போடுவேன். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் போயிட்டு சர்ச் ஜாப் அண்ட் ப்ரெஸ் என்டர்னு சொல்லியிருக்கு. இந்த சர்ச்சை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு டைப் பண்ணுறேன் ஜிமெயில்னு சொல்லி. கீழே வந்து நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போகாமல் இதில் போயிட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். மெயில்னு சொல்லி கொடுக்குறேன். மெயில் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்ததும் பாருங்கள் இதில் வந்து மெயில் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியே நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த டாஸ்கோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முதலாவது பாருங்கள், முதலாவது டாஸ்கில் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் $0.08 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 10 ஜிமெயில் ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாள்லேயே வந்து $0.8 வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட $250 அளவு வந்து பெறுமதியான அளவுக்கு வந்து ஒரு 10 ஜிமெயில் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் வந்து உடனடியாக வந்து உங்களுக்கு பேமெண்ட் வராது. ரிவ்யூ பண்ணி 7 டேஸ் இல்லைன்னு சொன்னால் 1 டே ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து ஒவ்வொரு டைம் பீரியட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சரியாக க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆகும். ஸோ 1 மினிட்டில் கூட கிரெடிட் ஆகலாம். இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி 1 டே 2 டே கழிச்சு வர பேமெண்ட்டும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து பெண்டிங்கில் வந்து நிற்கும். நான் வந்து ஏர்ன் பண்ணது வந்து டோட்டலாக $1.2 வந்து எடுத்துருக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்டிங்கில் இல்லைன்னு சொன்னால் நான் இன்னும் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஓகே, இப்போ பாருங்கள் நான் வந்து மெயிலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ முதலாவது டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போனோம். எல்லாமே ஜிமெயில் க்ரியேட் பண்ணுற டாஸ்க் தான். இப்போ வந்து முதலாவது இருக்கிற இந்த ஜிமெயில் க்ரியேட்டன் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ண முதல் இதில் பாருங்கள் இதில் வந்து 200 பேருக்கு தான் இந்த டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 200 பேரில் வந்து 177 பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 23 பேர் வந்து இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணால் இது ஃபுல்லாகவே இல்லாமல் போயிடும். எதுக்கும் வந்து நான் இந்த சைட்டை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு என்னென்னு சொன்னால் சிலர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் கதைச்ச அந்த டைமுக்குள்ளே வந்து ஒரு 4-5 பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு டாஸ்க்கும் வந்து புதுசாக வந்து போட்டிருக்காங்க. நாங்கள் பார்த்த டாஸ்க் வந்து 2வதாக இருக்குது. 179 பேர் வந்து இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து முதலாவதாக இருக்கிற டாஸ்க்கையே வந்து எடுக்கிறேன். அதுவும் வந்து ஜிமெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கான டாஸ்க் தான். என்னென்னு சொன்னால் 680 பேர் வந்து இந்த டாஸ்க்கை வந்து எடுக்கலாம். ஸோ நான் வந்து 5வதாக இருப்பேன். இந்த முதலாவது டாஸ்க்கையே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டைம் டு ரேட்னு சொல்லியிருக்கு. 7 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணதும் உங்களுக்கு வந்து 7 நாளைக்குள்ளே பேமெண்ட் வந்து தந்துடுவாங்க. ஸோ இந்த டிடிஆர்ன்ற வந்து அதுதான். மற்றது வந்து மேலே டன்னு சொல்லியிருக்கிறது 680ல் 4 பேர் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த டாஸ்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஒர்க்கர்ஸ்கிட்ட இருந்து இவங்க வந்து எதிர்பார்க்குறது வந்து ஒன்று ஜிமெயில் க்ரியேட் பண்ணவனும் ஜிமெயில் அது அமெரிக்கன் நேமில் வந்து இருக்க வேணும். ஸோ அமெரிக்கன் நேமில் வந்து நீங்கள் ஜிமெயில் எடுக்க போகிறீங்களா இருந்தால் அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி அந்த அமெரிக்கன் நேமை வந்து எடுக்கலாம். ரெண்டாவது பாருங்கள் டோன்ட் அட் எனி ஃபோன் நம்பர் ஓ delete ஃபோன் நம்பர் யூஸ்ட் அண்ட் ரிமூவ் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அதாவது நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு ஃபோன் நம்பர் ஆட் பண்ண வேணாம். அடுத்து வந்து பாருங்கள் மூன்றாவது வந்து ரீகவரி இமெயில் அட்ரஸ் வந்து இதில் இவங்க தந்த இந்த ஜிமெயில் அட்ரஸை தான் கொடுக்க வேணும். ஸோ இது வந்து நான் செய்கிற டாஸ்க், நீங்கள் செய்கிற டாஸ்க்கு வந்து வேறு மாதிரி வேறு ஜிமெயில் தருவாங்க. அடுத்தது பாருங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து இருந்தால் நீங்கள் செய்திருந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இவங்களுக்கு வந்து கொடுக்க வேணும். அடுத்தது வந்து இந்த மெயிலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலோ இல்லைன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து லாக் அவுட் பண்ணிட்டு தான் இவங்களுக்கு வந்து நீங்கள்
இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுக்க வேணும். ஓகே, இப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் சப்மிட் யுவர் ப்ரூஃப்ஸ் பிலோ, அதாவது கீழே இருக்கிற இந்த பாக்ஸில் வந்து ப்ரூஃபை வந்து போட வேணும். முதலாவது பாருங்கள் ஜிமெயில் கிரியேட்டட், அதாவது க்ரியேட் பண்ண ஜிமெயிலை வந்து கொடுக்க வேணும். ரெண்டாவது வந்து பாஸ்வேர்ட், நீங்கள் யூஸ் பண்ண அந்த பாஸ்வேர்டையும் வந்து இதில் கொடுக்க வேணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ பேமெண்ட் வந்து 7 டேஸில் வந்து தந்துடுவாங்க, $0.08. ஓகே, இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பாருங்கள், நியூ டேப் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து கூகுளில் போயிட்டு அமெரிக்கன் நேம்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அமெரிக்கன் நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் முதலாவது வந்து ஃபர்ஸ்ட் நேம், ரெண்டாவது வந்து செகண்ட் நேம், அடுத்து ஒரு ஜிமெயில் ஐடியை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் பாருங்கள் உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் வந்து அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது மேலே பாருங்கள் இந்த 3 டொட்டை வந்து கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களோட ஜிமெயிலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஜிமெயிலை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன், அதே நேரம் லொகவுட்டும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஜிமெயில் க்ரியேட் பண்ண ஜிமெயில் ஐடியை வந்து இந்த முதலாவது பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது பாக்ஸில் வந்து பாஸ்வேர்ட் இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கொடுத்தாச்சு. நான் வந்து சப்மிட் ப்ரூஃப்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் பாருங்கள் கிரேட்னு சொல்லி வந்திருக்கு, டாஸ்க் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பேக் பண்ணுறேன். கொடுத்ததும் பாருங்கள் பெண்டிங்கில் வந்து $0.08 வந்து இப்போ இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கான ஏர்னிங் வந்து எனக்கு இன்றைக்கோ நாளைக்கோ இல்லைன்னு சொன்னால் 7 டேஸில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஜிமெயில் க்ரியேட் பண்ணி அதுக்கான டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மெத்தட். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 6 ஜிமெயில் ஐடி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால், இப்படி க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து $0.5 வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதில் வந்து அதிகமாக யார் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். நார்மலாக வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு $3 பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து மந்த்துக்கு $100 கிட்ட வந்து ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி மாதிரியே இதில் போயிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து அதிகமானவங்க வந்து இப்போவும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ தான் வீடியோ வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்கிறேன்னு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம் கமெண்டில். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே விளங்கி இருக்கும். தான் வீடியோ வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காயின் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.